இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸி லீட் கோட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் லிங்க் லிஸ்ட். ஸோ கிவன் அண்ட் ஹெட் ஆஃப் சிங்கிள் லிங்க் லிஸ்ட் ரிவர்ஸ் த லிஸ்ட் அண்ட் ரிட்டர்ன் த ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 1 2 3 4 5னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற கொஸ்டின். ஸோ நம்மளோடது இப்போது லிங்க் லிஸ்ட்டில் எப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு ஒன்றுனா ஒன்றுங்கிற டேட்டானா திஸ் லிங்க் லிஸ்ட் வில் ஹாவ் டூ பார்ட்ஸ். ஒன்று வந்துட்டு டேட்டா அண்ட் அதர் ஒன் இஸ் த ரெஃபரன்ஸ் டு த நெக்ஸ்ட் வேல்யூ. ஸோ ஒன்றுங்கிறதுக்கு அடுத்தது வந்துட்டு டூங்கிறதுக்கு அடுத்தது வந்துட்டு த்ரீக்கு அடுத்து 4 அண்ட் அதே மாதிரி 4க்கு அடுத்து 5. ஸோ இப்போது நம்மளோட ஹெட் நோட் கொடுத்துருக்காங்க இல்லையா, லிஸ்ட் நோட். ஸோ இதில் 2 பார்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஹெட் டாட் டேட்டா கொடுத்தோம்னா this will fetches the first value, the data. okay, அதே head dot next ன்னு கொடுத்தோம்னா it will get us the next value. இது நம்மளோட ரெஃபரன்ஸ் வேல்யூக்கு அடுத்த வேல்யூ. ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இதுக்கு தேவைப்பட போகிறது. ஸோ நம்ம வந்து இப்போது ஒரு புது லிங்க் லிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்மளோட லிங்க் லிஸ்ட்டை வந்துட்டு ரிவர்ஸில் எக்ஸிஸ்டிங் லிங்க் லிஸ்ட்டை ரிவர்ஸில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ புது லிஸ்ட் நோட் ஆஃப் ரிவர்ஸ் நம்ம இதை வந்துட்டு நல்லுக்கு பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம இதை நல்லுக்கு பாயிண்ட் பண்ணுறோன்னா 5 will point to null. இப்போ நம்ம ரிட்டர்ன் போடும்போது we cannot reuse this null. இந்த நல்லை வந்துட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதில் டேட்டா கிடையாதுங்கிறதுனால. ஸோ நம்ம இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும்னா ரிவர்ஸ் பண்ண ஆன்சர் அவுட்புட் எப்படி இருக்கணும்னா 5 will point to 4 will point to 3 will point to 2 and 2 will point to 1 and this will point to null. ஸோ 1க்கு அடுத்தது நமக்கு வந்துட்டு நல் வேல்யூ வந்து இருக்கணும். ஸோ இந்த நல் நம்ம ரீயூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம வந்து ரிவர்ஸுங்கிற லிங்க் லிஸ்ட் நோடை வந்துட்டு நல்லுக்கு பாயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஹெட்டில் இருக்கிற ஒரு வேல்யூவியாக தான் வந்து நம்ம ரிவர்ஸ்க்கு ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஹெட் வந்துட்டு இட் ஷுட் ஆல்வேஸ் பி நாட் ஈக்குவல் டு நல். அது வரைக்கும் we can iterate this head and we can have a temporary node to store the next iteration values. ஏன்னா நம்ம வந்து ஹெட்டோட வேல்யூஸ் தான் நம்ம வந்துட்டு ஒரு ஐட்ரேஷன்லேயே கம்மி பண்ணுறோம். ஸோ நம்மளோட டெம்பில் வந்துட்டு அடுத்த ஐட்ரேஷனுக்கான வேல்யூஸ் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ which is head dot next. இப்போது head dot next should be equal to reverse and reverse is equal to head and head should be equal to temp, and we can return reverse in the end. ஸோ நம்ம இதில் வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கு இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இன்னொரு கமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன் I1 நம்மளோட வேல்யூஸ் வந்து என்னவாக இருக்கும், ரிவர்ஸ் வந்துட்டு வில் பி நல் ஸ்டார்டிங்கில். அடுத்தது வந்துட்டு டெம்ப் வில் பி ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட். ஹெட் டாட் நெக்ஸ்ட்னால் அடுத்த வேல்யூலேருந்து அப்படியே இருக்கும். ஸோ 2 3 4 5 நல். அடுத்தது ஹெட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் விச் இஸ் நல். அப்போது ஹெட் என்னவாக இருக்கும், ஹெட் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் திஸ் வில் பாயிண்ட் டு நல். ஏன்னா முன்னாடி இதில் வந்துட்டு நம்ம ஹெட் டாட் நெக்ஸ்ட் வந்து நல்லுக்கு இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெட். ஸோ ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெட் வந்துட்டு நம்மளுக்கு என்ன 1 அண்ட் நல். அடுத்து ஹெட் இஸ் ஈக்குவல் டு temp which is 2 3 4 5. இப்போது I2ல நம்மளோட ஹெட்டோட வேல்யூ டெம்போட வேல்யூ வந்துட்டு டெம்ப் தானே ஃபஸ்ட்டு வருது. ஸோ டெம்ப் வந்துட்டு வில் பி head dot next which is 3 4 5 and null.
நெக்ஸ்ட்டில் என்னென்ன ஹெட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ். ஹெட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ரிவர்ஸ் வந்துட்டு நம்மளோடது என்ன, ரிவர்ஸ் வேல்யூ வந்துட்டு 1 and null. கரெக்டாக? இப்போ ஹெட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஹெட் வந்துட்டு இட் இஸ் 2 அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ தான் வந்து நமக்கு இது கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இது வந்திருக்கு. அடுத்தது ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெட். ஸோ ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 1 null. அப்புறம் ஹெட் இஸ் ஈக்குவல் டு டெம்ப். டெம்போட வேல்யூ என்ன, 3 4 5 1 null. இது இந்த ஐட்ரேஷன் மட்டும் பார்க்கலாம். ஸோ டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட்டுங்கிறதுனால 4 5 1 null வரும் அடுத்த ஐட்ரேஷனில். அப்புறம் ஹெட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ். கரெக்டாக? ஸோ நம்மளோட ரிவர்ஸோட வேல்யூ என்ன போனதில் 2 3 and null. அடுத்தது ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெட். ஹெட் வந்து என்ன இப்போது 3 3 அண்ட் ஹெட் டாட் நெக்ஸ்ட் என்னது 2 1 and null. அடுத்தது ஹெட் வந்துட்டு நெக்ஸ்ட் வேல்யூ 5 1 null. ஸோ இதே மாதிரியே நமக்கு வந்துட்டு இப்போ ஐட்ரேஷன் 4ல் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து we will be getting டெம்ப் வந்துட்டு 5 1 null வரும். அதே மாதிரி ஐட்ரேஷன் 6ல் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நல்லுன்னு ஆகிடும் ஹெட். ஸோ ஹெட் வேல்யூ தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதனால அது வந்துட்டு நம்மளுக்கு நல்லுன்னு ஆகிடும் அண்ட் we will get the ரிவர்ஸ் வேல்யூ. இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, சப்மிட். ஓகே, கோட் எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லிங்க் லிஸ்ட் நோட ஒன்று இனிஷியேட் பண்ணி அதில் வந்து நம்ம ஹெட்டை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம் இந்த சொல்யூஷனில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.